எல்லாருக்கும் ஆச்சரியமா கிருஷ்ணநாமத்திலே கொண்டு வந்து ஒவ்வொரு அதாவது எந்த வார்த்தை உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்து எந்த வார்த்தைகளை கொடுத்தாலும் அதுக்கும் கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் அல்லது கிருஷ்ணருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரியே அவருடைய கணக்கங்கள் தான் இருக்கு. இது நம்முடைய தமிழ் பாடல்கள்லயும் ஆழ்வார்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எப்பவுமே வீட்டுல குழந்தைங்க இருக்குதுன்னா கூட்டு குடும்பம்னா 20 30 குழந்தைங்க கூட இருக்கும். எல்லாருக்குமே ஹரிநாமமாவே பேரா வச்சுட்டா அங்க சண்டை நடந்தாலும் சரி, விளையாட்டு நடந்தாலும் சரி, கிடக்கு நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் ஹரிநாம சுத்தம் தாங்க. பிள்ளைகளை சும்மா ஆளாளுக்கு கூப்பிட்டா கூட நாம சங்கீர்த்தனம் அங்க கேட்கவே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடியிருக்கிறார். சும்மா ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு பேர் வைக்காம ஹரிநாமமா இருக்கணும் அப்படிங்கிறது கருத்து. ஏன்னா நாமத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. நாம் அட்டாரி பகுத்தா நிஜ சர்வ சக்தி ஏற்கனவே கேள்விப்பட்டோம். நாமத்துக்குள்ள எல்லா சக்திகளும் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. அது ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். அதனால சும்மா அப்படி அந்த அந்த பேர் இந்த பேர் நிறைய பேர் எப்படின்னா ஊர்ல யாரு பிரசித்தியோ அவனை வச்சு பேர் வைக்க சொல்லுவாங்க. யாராவது ஒரு கோடீஸ்வரன் இருப்பான், பேர் புகழுக்காக நிறைய ரொம்ப இது பிரசித்தி பெற்று இருப்பான். புகழ்ங்கிறது நம்மளோட பெரியவங்களை வச்சு வர்றது, பிரசித்திங்கிறது லோ கிளாஸ் ஆளுகளை வச்சு வரும். அப்போ அவனுக்கு கோடீஸ்வரன் கூட பேர் இருக்கும். அவன் பேரை குழந்தைக்கு வைப்பாங்க. அவனுக்கு அடிமை மாதிரி ஏதாவது ஒரு பேரை அப்படி வைப்பாங்க. எங்க வீட்டுல குடிக்கிறது கஞ்சியா இருக்கும், ஆனா பேர் அப்படி இருக்கும். சில சமயம் கண் கொஞ்சம் சாய்வா இருக்கலாம், இல்ல மாறுகண்ணா இருக்கலாம், கமலக்கண்ணன் பேர் வைப்பாங்க. ஊர்ல யாராவது ஒரு பெரிய ஆளா பேரை வைக்க சொன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு பேரை அவன் பாட்டி அவன் தாத்தா பேரை வச்சுப்பார். எல்லாருக்கும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரியவங்க பேரை வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. பட்டுன்னு பேர் வச்சா அது ஏதோ ஒரு துணி, பார்டர் உள்ள ஒரு துணி, பட்டு துணி. தங்கம்னு பேர் வச்சாச்சுன்னா அது வந்து ஒரு உலோகத்தோட பேரு. மயில் அப்படின்னு பேர் வச்சாச்சுன்னா அது வந்து ஒரு பறவையோட பேரு. இப்படி எல்லாம் உடனே மயில் மாதிரி ஏதோ கத்துது. இப்படி எல்லாம் பேர் வைக்காம சும்மா ஏனோதானு வைக்காதீங்க, ஹரிநாமத்தை வைங்க. ஹரிநாமத்தை வச்சீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு மார்க் விழுந்துகிட்டே இருக்கும், ஒரு கிரெடிட் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா எந்த அளவுக்கு அந்த பயஸ் செயல்பாடு கூடுதோ அது கூடும் அளவுக்கு கடைசி காலத்துல நாம வந்து விடுபட்ட நிலையிலே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கிடைக்கும். அந்த நாமம் வந்து விடுபடுத்தும். நாமத்துடைய வேலையே ஆன்மாவை உணர்த்துறது. ஆன்மாங்கிற உணர்வை உடல்ல வச்சிருக்கணும். கொஞ்சம் அறிவாளிகள் மனசுல வச்சிருப்பாங்க, கர்வம் பிடிச்சவங்க புத்தியில வச்சிருப்பாங்க. இப்படி எங்கெங்க தப்பான அந்த தன்னுணர்வு இருந்ததோ அதுல இருந்து விடுபடுத்தும். நாம வந்து விடுபடுத்தி ஆன்ம தளத்துக்கு வரோம். ஆன்ம தளத்துக்கு வந்த பிறகு இன்னும் காலம் எடுக்க எடுக்க என்னாகும், அப்படி பரமாத்மாவை நோக்கி அப்படி ஒரு நெருக்கம் உண்டாகி அடுத்து பகவான்கிட்ட அப்படியே வந்துடுறோம். இதுதான் முறை, செயல்முறை. இப்போ இப்படி நாமங்களை வந்து இறைவன் நாமங்களா வைங்க. சும்மா அந்த பேர் இந்த பேர்னு அதுவும் ஒரு கிண்டலா ஒரு பேர் கொடுத்துருக்காரு. உன் வீட்டுக்காரி பேர் என்ன, ஜிலிபிடி அப்படின்னு ஒரு பேரை போட்டு ஆழ்வார் வந்து அந்த மாதிரி ஏனோ தானோ வைக்கக்கூடாது அப்படின்னு கருத்து. ஏதாவது ஒரு பேரை வைக்கிறது என்ன ஆகும்னா அந்த பேரு சம்பந்தமே இருக்காது, அது வந்து ஜடமானதா இருக்கு. கடவுள் நாமத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆன்மீகமானது. அது போக மந்திரமாகவும் அது செயல்படுது. அதனாலதான் நம்மள அது அது வந்து மனதை வந்து ஃப்ரீ பண்ணுது. மனனா திராயத்தே இது மந்த்ரா அப்படிமா. மனனம் பண்ண பண்ண ரானா விடுதலை, சுதந்திரா, புத்ரா, யந்திரா விடுபடுத்துது. இயக்கத்திலிருந்து விடுதலை, சுயத்துக்கு விடுதலை, சுதந்திரா அப்படி விடுபடுத்துது. பிராணா அப்படி மந்த்ரா மனசை வந்து விடுபடுத்தும். மனத்துல வந்து நிறைய ஆஹ் கல்பிதங்களும் இருக்கும், நிறைய தேவையில்லாத அனர்த்தங்கள்லாம் மனசுல வந்து குவிச்சிருக்கு.
அது எப்படி சொல்லலாம், மும்முனை துயர்களுடைய வாட்டம் இருக்கும், நிறைய ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். நிலவும் மனதுல அப்படி எப்படி சிலிண்டர்ல டைட்டா எல்லாம் அடைச்சிருக்குதோ அது மாதிரி மனசுல எல்லாம் அப்படியே மேலும் மேலும் லோடாக்கி இருக்கு. அதனாலதான் ஹார்ட் வந்து திடீர்னு வெடிச்சிருது, இல்ல மூளை வெடிச்சிருது. அப்போ நாம சொல்ல சொல்ல இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருக்கு. இந்த அழுத்தங்கள், மன அழுத்தங்கள்லாம் போயிட்டு அப்படி ஃப்ரீ ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் பிருந்தாவனத்துல அவ்வளவு சாதுக்கள், அவ்வளவு மக்கள், இவ்வளவு பெரிய பரபரப்புல இருந்தா கூட அவங்க அவங்க கிட்ட ஒரு நிதானத்தை பார்க்க முடியுது, ஒரு சாந்தத்தை பார்க்க முடியுது. பிருந்தாவனத்துல ஒரு வாரம் தங்கியிருந்தா இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு தெரிய வரும். காரணம், நாமம் அத பணிவா சொல்றது, நாமமே கதின்னு சொல்லி இருக்கிறது. அதனாலதான் நாமமே க்ஷேமம் அப்படிங்கிறாங்க. அது தர்ற நலம் வேற எதுவும் தராது அப்படிங்கிறாங்க. இப்படி நாமத்துக்கு ஒரு பிரதானியம் கொடுத்து மகாபிரபு நாம அவதாரமாக வந்தார். ஒரு துறவி எப்படி இருக்கணுங்கிறத காட்டினார். அடுத்து ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு காட்டுறார். ஒரு ஆன்மீக சாதகன் எப்படி வாழணுங்கிறத காட்டுறார். அடுத்து ஒரு பக்தன் வந்து என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், குருகிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே அவர் வந்து கொடுத்துடுறாரு. ஏன்னா ராதை தான் சேவைக்கு ஒரு முழுமையான தலைமை நிலையில இருக்கிறாங்க. அந்த ராதையே மகாபிரபா சைதன்யனா வந்ததுனால அப்போ அந்த பண்புகள் எல்லாம் அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு. அவர் வந்து இப்படி ராதா எப்பவுமே கண்ணன் நாமங்களையே சொல்லி கண்ணனையே தேடி கண்ணன் இதாகவே இருந்தது போல மகாபிரபும் அப்படியே இருந்து நமக்கு காட்டி. நாமம் வந்து கலிகாலத்துல ரொம்ப சிரேஷ்டமானது. நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரீதியில வாயில நாமம் வந்து வர மறந்துடும். எப்பவுமே நாமம் வந்துட்டு இருக்கணும். சில பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். நல்லா ஒரு சிறைவாசிகள்ல ஒரு சிலர் கூட எங்க கிட்ட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்பவுமே ஹரிநாமம் வாயில வந்தபடியே அப்படி அவங்க வாழ்வு முறை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. அப்படி ஆக்கிக்கலாம், ரொம்ப நல்லது அது. பல வேலைகள் அதுகள் இதெல்லாம், அதாவது ஏதாவது ஒரு கோணத்துல நாமத்துல ஒரு டேஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அல்ப விஷயங்களை வந்து அசை போடுறதுக்கு நமக்கு மனசு இடம் தராது. அதுக்கு நாமத்தை சொல்லலாம், நாமத்தை பத்தி சிந்திக்கலாம், கடவுளை பத்தி நினைக்கலாம், ஒரு லீலை நினைக்கலாம். அப்படி நாம வந்து முடிவெடுப்போம். இல்லாட்டி உலகத்துல நம்மளை கீழே வீழ்த்தக்கூடிய எவ்வளவோ அல்ப விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களே நம்மளை ஆதிக்கம் பண்ண அதுகளுக்கு ஆட்பட்டு நாம ஆட்டம் போட ஆரம்பிச்சோம். அதனால நாமத்துக்கு ஒரு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது கருத்து.